உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 16ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள், சதுர்த்தி திதி, மூல நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம், சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ரோஹிணி மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நலம், ரிஷபம் நட்பு, மிதுனம் உதவி, கடகம் சுகம், சிம்மம் வரவு, கன்னி நற்செயல், துலாம் ஊக்கம், விருச்சிகம் திறமை, தனுசு சிரமம், மகரம் பயம், கும்பம் அசதி, மீனம் நிம்மதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மட்டற்ற மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ராசி பலன். என்ன ராசி பலன்? குரு பெயர்ச்சி ராசி பலன். இந்த வருஷம் தொடங்கினதில் இருந்தே நிறைய ராசி பலனை பார்த்துட்டோம். முதலாவது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் பார்த்தோம். அதுக்கு பிறகு சனி பெயர்ச்சி ராசி பலன் பார்த்தோம். அதுக்கு பிறகு தமிழ் சித்திரை புத்தாண்டு ராசி பலன் பார்த்தோம். இன்றைக்கு குரு பெயர்ச்சி 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி. 2 பஞ்சாங்கப்படியும் 5ஆம் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருகின்றது. எனவே குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் இந்த பெயர்ந்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாவது மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களுக்கு, மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தனிப்பட்ட செல்வாக்கு உயரும். குரு பகவான் என்ன செய்கிறார்? மேஷ ராசிக்கு 2ல் இருந்து 3வது ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு மாறுறார். 2வது வீட்டில் இருந்து 3வது வீட்டுக்கு குரு பெயர்ச்சி அடைகின்றார். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஐயா, 2ல் குரு நல்லமா 3ல் குரு நல்லமான்னு கேட்டிங்களா இருந்தால் 2ல் குரு தான் நல்லம். இவ்வளவு நாளும் குரு இருந்த இடம் நன்மையாக உள்ளது. இப்போ 2ல் இருந்து 3க்கு மாறிட்டார். 2ல் இருக்கிறதோட ஒப்புடைக்குள்ள 3 அவ்வளவு நன்மை இல்லை தான். ஆனாலும் 3வது வீடு ஒன்றும் கெடுதியான வீடு அல்ல. மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு 2ல் 3ல் மாறிட்டார். அப்போ கொஞ்சம் மறைவு ஸ்தானத்துக்கு மறைஞ்சிட்டார். 7.5 சனியும் தொடங்கிட்டுது. இது 2ஐயும் வைத்துத்தான் நாங்கள் பலன் பார்க்கணும். ஆனாலும் குரு மோசமான இடத்துக்கு செல்லவில்லை. தனிப்பட்ட செல்வாக்கு உயரும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பெயர் புகழ் மங்காது. அதில் செல்வாக்கு உயரும். 7.5 சனி இன்னொரு பக்கம் ஆரம்பிச்சிருக்கு. 7.5 சனியினால் சில குழப்பங்கள் வரும். குரு பெயர்ச்சியும் சாதகம் இல்லைன்றதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். உடல் பயிற்சி செய்யணும், யோகாசனம் செய்யணும், மூச்சு பயிற்சி செய்யணும், எக்ஸசைஸ் செய்யணும், நடைப்பயிற்சி செய்யணும். எல்லாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. ஒரு முறை ஃபுல்லாக பாடி செக்கப் 50 வயசை தாண்டியவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீண்ட தூர பிரயாணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். லாங் ட்ரிப்புன்னு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். ஒரு பக்கம் 7.5 சனி இருந்தாலும் கூட
போன வருஷத்தில் ஏற்பட்ட சில காரிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பூர்வீக சொத்து கிடைக்கும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். நான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே 7.5 சனி தொடங்கினா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும். நான் திருமணம் நடந்த நிறைய ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கேன். 7.5 சனிக்குள்ளே தான் திருமணம் நடக்கும். 7.5 சனிக்குள்ளே தான் வீடு வாங்குவியல். 7.5 சனிக்குள்ளே தான் வாகனம் வாங்குவியல். 7.5 சனிக்குள்ளே தான் வெளிநாடு போவார்கள். இதெல்லாம் 7.5 சனியில் நடக்கும். அதே நேரத்தில் தேவையில்லாதவர்களால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்களோட பழகிறதுல கவனமாக இருங்கோ. 3வது மனிதர் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுறதுக்கு அனுமதி செய்யாதீங்கோ. குடும்பத்தோட சம்பந்தம் இல்லாதவர்கள்ட்ட உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். சில பேருக்கு வாய் ஓட்ட, யார்கிட்ட என்ன கதைக்கிறதுன்ட்டு தெரியாது, எதை பற்றி யாரோட கதைக்கிறோம்னு தெரியாது. மனைவிக்கும் உங்களுக்கும் இருக்கிறது தனிப்பட்ட பர்சனல் விஷயம், அதை வெளியில் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாலும் முக்கியமான உறவுகளோடு இதை பகிர்ந்து கொள்ளலாமே தவிர வெளி மனிதர்கள்ட்ட சில பேர் அதை பற்றியெல்லாம் யாரோடையோ பேசுகிறது. குடும்பத்துக்கு சம்பந்தமில்லாதவனோட சம்பந்தமில்லாத விஷயங்களை பேசி பின்னுக்கு பெரிய பிரச்சனை வரும். அதனால் தேவையில்லாதவர்களால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப விஷயத்தை 3வது மனிதர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். சும்மா பேசணும்னு பேசாதீங்க. குடும்பத்தில் 3வது மனிதரை தலையீடு செய்ய அனுமதிக்காதீங்க. உங்களோட பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்ளுங்க. ஒரு ரூமுக்குள்ளே உங்களோட பிரச்சனையை முடிச்சு கொள்ளணும். அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டையா, வீட்டுக்குள்ளே அந்த பிரச்சனை, அம்மாவை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுங்க, தாத்தா பாட்டியை பஞ்சாயத்து கூப்பிடுங்க. 3வது மனிதர்கள் வரக்கூடாது. குடும்ப பிரச்சனையை குடும்பத்துக்குள்ளேயே முடிச்சு கொள்ளணும். அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. லாபம் ஏற்பட வாய்ப்பு. வியாபாரம் செய்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம், தொழில் செய்தவர்களுக்கு தொழிலில் லாபம், உத்தியோகம் செய்தவர்களுக்கு உத்தியோகத்தில் லாபம். லாபத்தில் ஒரு குறையும் இல்லை, அதெல்லாம் வரும். புதிய முயற்சிகள், முயற்சி ஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கார். அதனால் புதிய முயற்சிகள் வெற்றி அளிக்கும். நல்ல முயற்சிகள் வெற்றி அளிக்கும். பொண்ணுக்கு திருமணம் பார்க்குறீங்க, திருமணம் கைகூறும், அந்த முயற்சி வெற்றி அளிக்க வாய்ப்பு. வெளிநாட்டுக்கு போக முயற்சி செய்தீங்கள், அந்த முயற்சி வெற்றி அளிக்க வாய்ப்பு. வீடு வாங்கிறதுக்கு முயற்சி செய்தீங்க, அந்த முயற்சி வெற்றியளிக்கும். வாகனம் வாங்க முயற்சி செய்கின்றீர்கள், அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியளிக்க வாய்ப்பு. வீடு வாகனம் வாங்கும் யோகம் 7.5 சனியில் நடக்குது. குருவும் 3க்கு வந்துட்டேன், மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்குது. அதனால் மேஷ ராசிக்காரர்கள் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கள்டா, வீடு வாங்கலாம். வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கள்டா, வாகனம் வாங்கலாம். அதுகளெல்லாம் நல்லா இருக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி, வெளிநாட்டில் உங்களோட பிள்ளைகள் இருந்தால் அங்கேருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களை கூப்பிடுறதா இருக்கலாம், உங்களுக்கு காசு அனுப்புகிறதா இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் இருந்து கொண்டு உங்களுக்காக இங்கே ஒரு பொருள் வாங்கி தரதா இருக்கலாம், ஒரு வீடு வாகனம் வாங்கி இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து பிள்ளைக்கு கல்யாணம் பேசுகிறேன் ஐயா, மகன் ஒன்றும் சொல்லுறான் இல்லை, பேசாமல் இருக்கான், நாங்கள் இங்கே பொண்ணு பார்க்குறோம். இப்போ மகன் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார், அம்மா எனக்கு பொண்ணு பாருங்கோ, நான் திருமணம் செய்கின்றேன், அல்லது நான் ஊருக்கு வந்து உங்களெல்லாம் பார்க்க வரேன். இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி ஒன்று வெளிநாட்டில் இருந்து வாழத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டை புதுப்பிக்கணும், வீட்டை திருத்தி கட்டணும். கீழ் மாடி வீட்டில் இருந்து கொண்டு மேல் மாடி வீடு கட்ட போகிறேன், எந்த வீட்டுக்கு 2 ரூம் இருக்குது, இன்னொரு ரூம் புதுசாக கட்ட போகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு. வாகனத்தை மாற்ற போகிறேன், இந்த காரை கொடுத்துட்டு இன்னொரு கார் வாங்க போகிறேன், இந்த மோட்டார் சைக்கிளை கொடுத்துட்டு கார் வாங்க போகிறேன், பைக்கை கொடுத்து ஆட்டோ வாங்க போகிறேன். இந்த மாதிரி வீடு வாகனத்தை புதுப்பிப்பதற்கு, மாற்றிக்கொள்வதற்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பிட் சகோதரர்களால் பலவிதமான நன்மை. 3வது வீடு பிட் சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடம். அங்கே குரு வந்தால் உங்களுக்கு பின்னுக்கு பிறந்த தம்பி அல்லது தங்காச்சி, மூத்த சகோதரர்களுக்கு 11ஆம் வீடு, பிட் சகோதரர்களுக்கு 3வது வீடு. தம்பி தங்கச்சியினால் இருந்து பகை ஏதாவது இருந்தால் பகை நீங்கும்.
அவர்கள்ட்ட ஏதாவது உதவி எதிர்பார்த்தீர்களாக இருந்தால் உதவிகள் கிடைக்கும். அவர்கள் உங்களோடு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களுக்கு பலவிதம் நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு இருக்குது, செல்வாக்கு உயரும், சம்பள உயர்வு இருக்குது, விரும்பிய இடமாற்றம் இருக்குது, மேலதிகாரிகளின் பாராட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். நீங்கள் போன வருஷம் சில பிளான் பண்ணியிருப்பீங்கள், அதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு. அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கும். உங்களுடைய போற்ற திட்டங்கள் நிறைவேறும். நிறைய பேர் நிறைய திட்டத்தை போடுவீங்க, ஆனால் அது நிறைவேறுவது ஆண்டவன் கையில் இருக்குது. காலத்தின் ஜோதிடம் என்பது காலகணிதம், காலத்தின் கைகளில் இருக்குது. திட்டம் போடுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு உரிமை இருக்குது. அதை செயல்படுத்துவது இறைவன் நினைத்தால்தான் எங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும். அதனால் நீங்கள் வடிவாக திட்டம் போடுங்கோ, அதற்குண்டான முயற்சிகள் எழுங்கோ. அது நடத்துகிறதும் நடக்காமல் போகிறதும் இறைவன் கையில், காலத்தின் கைகள். காலம் சாதகமாக இருந்தால் போட்ட திட்டங்கள் நிறைவேறும். காலம் சாதகம் இல்லை என்றால் நாங்கள் என்னதான் பிளான் பண்ணினாலும் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அந்த காரியம் கைகூடாது. அதனால் இப்போ காரியம் கைகூடக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. அதனால் புதிய முயற்சிகள் எடுங்கோ, புதிய முதலீடுகளை செய்யலாம், வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், விளம்பர யுக்திகளை கையாளலாம், அதெல்லாம் செய்யலாம். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் ஏற்படும். என்ன நேர்களே, நாளை மற்றுமொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.